வணக்கம் நண்பர்களே. ஒரே ஒரு இரவு, ஆனா 14 நகரங்கள், 48க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தாக்குதல். பாகிஸ்தான் தேசத்தையே ஒரு உலுக்கின ஒரு சம்பவம். இது ஏதோ சின்ன கிளர்ச்சி இல்ல, கிட்டத்தட்ட ஒரு போர் பிரகடனம் மாதிரி. இன்னைக்கு நாம ஆபரேஷன் ஹெராஃப்ங்கிற பேர்ல பலூச் கிளர்ச்சியாளர்கள் நடத்தின இந்த பயங்கரமான தாக்குதலோட முழு பின்னணியும் அலச போறோம். வாங்க, இந்த மோதலோட மையத்துக்குள்ள போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த நம்பர் 14 இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. பாகிஸ்தானோட மிகப்பெரிய மாகாணமான பலூச்சிஸ்தான்ல ஒரே நேரத்துல தீ வச்சு கொளுத்துன மாதிரி தாக்குதல் நடந்த நகரங்களோட எண்ணிக்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான் ராணுவம் என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள 14 வேற வேற முனைகள்ல தாக்குதல் நடத்துறாங்க. இது எதேச்சியா நடந்த ஒண்ணு இல்ல. பல மாசங்கள், பல வருஷங்கள் கூட திட்டமிட்டு ரொம்ப கச்சிதமா செஞ்ச ஒரு ராணுவ நடவடிக்கை இது. இந்த ஒரே ஒரு நம்பர் இந்த கிளர்ச்சி இப்போ ஒரு ரொம்பவே ஆபத்தான கட்டத்துக்கு போயிருக்குன்னு நமக்கு தெளிவா காட்டுது. சரி, முதல்ல இந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு, அதோட வீச்சு எந்த அளவுக்கு இருந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருந்தவங்க யாரு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த முதல் பகுதி இந்த சம்பவத்தோட முழு பரிமாணத்தையும் நமக்கு ரொம்ப தெளிவா விளக்கும். இந்த ஆபரேஷனுக்கு அவங்க வெச்ச பேரு தான் ஆபரேஷன் ஹெராஃப். இது அவங்களோட நடவடிக்கையோட 2வது கட்டம். இது நாம ஏதோ ஒரு வன்முறை சம்பவமா மட்டும் பார்க்க கூடாது. சொல்லப்போனா இது பலூச் விடுதலை இராணுவம், அதாவது BLA நடத்தின ஒரு பக்காவா திட்டமிட்ட மிலிட்டரி ஆபரேஷன். அவங்களோட இலக்கு சாதாரண மக்கள் இல்ல, பாகிஸ்தான் அரசோட ஆணிவேரையே அசைச்சு பாக்குற மாதிரி ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்த தாக்குதலோட பரப்பளவ பாருங்களேன். 14 நகரங்கள், 48 வெவ்வேறு இடங்கள். அவங்க குறிவச்ச இலக்குகள் எதுவுமே சாதாரணமானவை இல்ல. ராணுவத்தோட இதயமா இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ், அரசாங்கத்தோட முகமா இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், முக்கியமான போலீஸ் செக் போஸ்ட்னு ஒவ்வொன்னையும் பார்த்து அடிச்சிருக்காங்க. அவங்களோட யுக்தி ரொம்பவே ஆழமானது. ஒரே நேரத்துல பல இடங்கள்ல தாக்கி ராணுவத்தை சிதறடிக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு, ஆயுதங்கள் வர சப்ளை லைன்ஸை கட் பண்றது, முக்கியமா அந்த பகுதியையே பாகிஸ்தான் அரசாங்கத்தோட கட்டுப்பாடுல இருந்து விடுவிக்கிறது. இது ஒரு முழு பிராந்தியத்தையும் முடக்க நடந்த ஒரு முயற்சி. ஒரு சண்டை நடக்குதுன்னா அங்க எப்பவுமே 2 விதமான கதைகள் சொல்லப்படும். அதுலயும் இந்த மாதிரி ஒரு பெரிய மோதல்ல எது நிஜம் எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ கிளர்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு ஒப்பிட்டு பார்த்து இந்த தகதல் யுத்தம் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த எண் 84, இது பலோச் விடுதலை இராணுவம் வெளியிட்ட ஒரு எண்ணிக்கை. அவங்க சொல்றபடி இந்த தாக்குதல்ல அவங்க கொன்ன பாகிஸ்தான் ராணுவம், போலீஸ் மற்றும் உளவுத்துறை வீரர்களோட எண்ணிக்கை தான் இது. இது மட்டும் உண்மையா இருந்தா இது பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளுக்கு ஏற்பட்ட ஒரு மிக மிக பெரிய இழப்பு. ஆனா திரும்பவும் சொல்றேன், இது ஒரு தரப்பு சொல்ற கதை மட்டும்தான். இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்க. போர்க்களத்தோட உண்மையான குழப்பம் இதுலதான் தெரியுது. ஒரு பக்கம் BLA நாங்க 84 வீரர்களை கொன்னுட்டோம், ராணுவ தலைமையகத்தையே கைப்பற்றிட்டோம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அரசும் இல்லல்ல, நாங்க இழந்தது வெறும் 10 வீரர்களை தான், ஆனா பதிலுக்கு 70 கிளர்ச்சியாளர்களை கொன்னுட்டோம் சொல்லுது. ஒருத்தர் வெற்றி பெறாரு, இன்னொருத்தர் நாங்க தான் ஜெயிச்சோங்கிறாரு. ரெண்டுமே ஒரே நேரத்துல உண்மையா இருக்கவே முடியாது. இது வெறும் ஆயுதங்கள் மோதுற போர் மட்டும் இல்ல, உண்மைகளும் பொய்களும் மோதுற ஒரு பெரிய தகவல் யுத்தம். இந்த புகமண்டலத்துல எது நிஜம்னு யாருக்குமே தெரியாது. சரி, இந்த தாக்குதல், இந்த இழப்புகள், இந்த தகவல் யுத்தம், இதுக்கெல்லாம் உண்மையான மூல காரணம் என்ன? ஏன் பலூச்சிஸ்தான் இந்த அளவுக்கு ஒரு கொதிநிலையிலேயே இருக்கு? இந்த மோதலோட ஆணி வேற நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டியது அவசியம். இந்த மோதலுக்கான விதைகள்லாம் நேத்து விதைச்சதே இல்ல. இதோட வேர்கள் பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரொம்ப ஆழமா ஊடுருவி இருக்கு. முதல் மற்றும் முக்கியமான காரணம் சுதந்திரம். 1947ல பிரிட்டன் வெளியே போனப்போ பலூச்சிஸ்தான் சில மாசங்கள் சுதந்திர நாடா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாகிஸ்தானால் வலுக்கட்டாயமா இணைக்கப்பட்டது. அன்னையிலிருந்து பலூச் தேசியவாதிகள் தங்களை பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு தனி தேசமாவே பாக்குறாங்க. இதுதான் உங்க போராட்டத்தோட மையப்புள்ளி. 2வதா மனித உரிமை மீறல்கள். பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் மேல கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு. குறிப்பா காணாமலாக்கப்படுவோர் பிரச்சனை. அரசுக்கு எதிரா பேசுற மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள்னு பல பேரை ராத்திரியா கடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி எந்த தகவலும் வர்றதில்ல. அவங்க குடும்பங்கள் நடத்துற போராட்டங்கள் பாகிஸ்தான்ல தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கடைசியா வலம்.
பலூச்சிஸ்தான்ல இயற்கை எரிவாயு, தங்கம், தாமிரம்னு வளங்கள் கொட்டி கிடக்கு. ஆனா இந்த வளங்களோட பலன் தங்களுக்கு கிடைக்காம பாகிஸ்தானோட மத்த மாகாணங்களுக்கு சுரண்டப்படுதுன்னு அவங்க கோவத்துல இருக்காங்க. இந்த 3 காரணங்களும் ஒன்னு சேர்ந்துதான் இந்த வன்முறை சுழற்சியை தொடர்ந்து இயக்கிட்டே இருக்கு. பொதுவா அரசாங்கங்கள் நாட்டுல எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த மேற்கோளை பாருங்க. இத சொன்னது கிளர்ச்சியாளர்கள் இல்ல, பாகிஸ்தான் அரசாங்கத்தோட ஒரு அமைச்சர். ராத்திரியில பலூச்சிஸ்தான்ல பயணம் செய்யறது பாதுகாப்பானது இல்லைன்னு ஒரு அமைச்சரே ஒத்துக்கிறாருன்னா அந்த பகுதியில சட்டம் ஒழுங்கோட நிலைமை என்னவா இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது அரசாங்கத்தோட கையாளாகத்தனத்துக்கு ஒரு அப்பட்டமான ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி. இந்த தாக்குதல்ங்கிறது வெறும் பலூச்சிஸ்தானோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த ஸ்திரத்தன்மையே கேள்விக்குள்ளாக்குது. இப்போ இறுதி பகுதியா இந்த நிகழ்வு பாகிஸ்தானோட எதிர்காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம். இந்த விளக்கப்படம் உண்மையிலேயே நம்மள கவலைப்பட வைக்குது. கடந்த ஒரே வருஷத்துல மட்டும் பாகிஸ்தான்ல நடந்த தாக்குதல்கள் 34% அதிகரிச்சிருக்கு. இதோட அர்த்தம் என்ன? ஆபரேஷன் ஹெராஃப்ங்கிறது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்ல, அது ஒரு புது யதார்த்தமா மாறிட்டு வருது. பாகிஸ்தான் முழுக்க வன்முறை ஒரு காட்டு தீ மாதிரி பரவிட்டு வருது. அதோட ஒரு பெரிய பொறிதான் இந்த தாக்குதல். ஏன் இந்த தாக்குதல்கள்லாம் இப்போ ரொம்ப தீவிரமாகுது? அதுக்கு காரணம் நம்பிக்கை. கிளர்ச்சி குழுக்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கு. பாகிஸ்தான் அரசாங்கம் அதோட வரலாற்றிலே ரொம்ப பலவீனமான ஒரு கட்டத்துல இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் தெஹ்ரீகே தாலிபான் பாகிஸ்தான், அதாவது டிடிபி மாதிரி மத்த தீவிரவாத குழுக்களோட தாக்குதல்கள். இன்னொரு பக்கம் நாட்டையே உலுக்குற கடுமையான பொருளாதார நெருக்கடி, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கிறது. இப்படி பல முனைகள்ல அரசாங்கம் பலவீனமா இருக்கும்போது இதுதான் சரியான சமயம்னு கிளர்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்க. இப்போ அடிச்சா சுதந்திர பலூச்சிஸ்தானை உருவாக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை தான் அவங்கள இந்த மாதிரி துணிச்சலான தாக்குதல்களுக்கு தூண்டுது. ஆக நாம இப்போ ஒரு வெடிக்கும் தருவாயில நிக்கிறோம். ஒரு பக்கம் சுதந்திரம்ங்கிற கனவோட முன்னாடி எப்பவுமே இல்லாத நம்பிக்கையோட ஆயுதம் தூக்குற கிளர்ச்சியாளர்கள், இன்னொரு பக்கம் பலவீனமாகி பல முனை தாக்குதல்கள்ல சிக்கி தவிக்கிற ஒரு அரசாங்கம். இந்த 2 சக்திகளும் மோதும்போது பலூச்சிஸ்தானோட எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த வன்முறை ஒரு முடிவே இல்லாத உள்நாட்டு போருக்கு வழிவகுக்குமா, இல்ல சமாதானத்துக்கான கதவுகள் இனிமேலாவது திறக்கப்படுமா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் பாகிஸ்தானோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.